உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். ஹாய், ஹலோ. ஸோ இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியல் பேசிகிட்டு இருந்தோம், உள்நாட்டு அரசியல் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் வெளிநாட்டு அரசியலையும் உள்நாட்டு அரசியலையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ் அண்ட் லோக்கல் பாலிட்டிக்ஸ் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி பார்க்கலாம். அண்ட் யா ஃபைன். இந்த ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் காமிக்கலான ஃபுட்டேஜ், நல்ல ஒரு காமெடி சீன், ரொம்ப என்ஜாயபிளான ஒரு காமெடி சீன். ஸோ அதுக்கும் இந்த வீடியோவில் இப்போ நான் பேச போகிற விஷயங்களுக்கும் என்ன எப்படி லிங்க் ஆகுதுன்றதை நீங்களே ரிலேட் பண்ணிக்கோங்க. நான் ரிலேட் பண்ணல, நான் விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? ஃபைன். இப்போது கச்சத்தீவு அப்படிங்கிறது அப்பப்போ வந்து இங்கே பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் ஆர் என்ன சொல்ல பொலிட்டிக்கல் ஸ்பீச் பொலிட்டீஷியன்ஸோட இதில் வந்து அப்படி ஃப்ளாஷ் நியூஸ் மின்னல் மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷமாக இது நடந்துகிட்ருக்கு. அட்லீஸ்ட் எனக்கு ரொம்ப கான்சியஸாக நான் பாலிட்டிக்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்து ஒரு 15 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 15 வருஷமாக நானும் பார்த்துட்ருக்கேன். அப்பப்போ மின்னல் மாதிரி கச்சத்தீவுன்னு வந்து போகுது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு எதுவும் அவுட்கமே இல்லை ஆக்சுவலாக, சரிங்களா? ஃபைன். இப்போது அப்படிப்பட்ட அந்த கச்சத்தீவு என்ன, அது யாருக்கு சொந்தம், இந்த கச்சத்தீவு யாருக்கு சொந்தம், இப்போ யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம், சரிங்களா? கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா சேதுபதி மன்னர், ராமநாதபுரம் அந்த பெல்ட் ஆண்ட மன்னர், அவரோட கண்ட்ரோலில் தான் கச்சத்தீவு இருந்திருக்கு. இதுக்கு சரியான வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் நிரூபணமாக நமக்கு இருக்கிறது, சரிங்களா? ஆதாரங்கள் நல்லாவே நிறையவே இருக்குது. ஃபைன். அப்படி இருந்த ஒரு கச்சத்தீவு எப்படி இப்போது ஸ்ரீலங்காவுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகு, சரிங்களா, நெஹ்ரு பீரியட், நெஹ்ரு கச்சத்தீவை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. அவர் என்னென்னா, ஒரு குட்டி தீவுக்கு ஏன் சண்டை போடணும், அதாவது நேரு பீரியட்லேயே காங்கிரஸ் ஒரு மாதிரி கச்சத்தீவை விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் தான் ஒரு அப்ரோச்சில் தான் இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அப்போ இருந்தே தமிழ்நாட்டில் அதுக்கான குரல்கள் ஓங்கி ஒலித்து கொண்டு தான் இருந்தது. பட் அந்த குரல்கள்லாம் அவ்வளோ ஓங்கி ஒலித்து கொண்டிருந்த போதும் நேரு அதுக்கு பெருசாக செவி சாய்க்கவில்லை. அப்படி இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் நேரு அவங்க பெருசாக அதுக்கு செவி சாய்க்காத ஒரு சூழ்நிலையில் ஒரு 1970s 71 அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம பங்களாதேஷ் வார் வருது. பங்களாதேஷ் வாரில் நம்ம இந்தியா தான் நிறைய பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி பங்களாதேஷ் ஒரு தனி நாடாக உருவாக்குறதுக்கு இந்தியா நிறைய ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஃபைன். அண்ட் அந்த காலகட்டத்தில் தான் என்னென்னா சீக்வன்ஸாக நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது. அந்த 1971 72 73 அந்த பீரியடில், இந்திரா காந்தி பீரியடில். அதுக்கப்புறம் நியூக்ளியர் டெஸ்ட் 74 அந்த ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்திரா காந்தி மேலே சில என்ன சொல்லுது கிரிட்டிசிசம்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருக்காங்க, அவங்களோட பாலிசிஸ்லாம் நிறைய கிரிட்டிசிசம் வந்துட்டுருக்க டைம். ப்ளஸ் வேர்ல்டு ஓவருமே பார்த்திங்கன்னா அந்த நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்போ இந்தியா மேலே சில என்ன சொல்லுது சில கிரிட்டிக் இருந்துகிட்டே இருந்தது மற்ற கண்ட்ரீஸில் இருந்து. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பங்களாதேஷையும் நம்ம பிரித்து விட்டுட்டோம் பாகிஸ்தானில். இந்த மாதிரி இருக்கிறப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ரீலங்கா கிட்ட போயிட்டு இந்த கச்சத்தீவை ஒரு பேஸாக யூஸ் பண்ணி சில எக்ஸசைசஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, சரி இப்போ பாகிஸ்தானை பக்கத்தில் வரவிடக்கூடாது. ரெண்டாவது, இவங்களுக்குமே இந்த வேர்ல்டு அரேனால பொலிட்டிக்கல் அரேனால கொஞ்சம் லைட்டாக ஒரு டார்னிஷிங் இமேஜ் க்ரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்தியா நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுச்சு, பங்களாதேஷை லிபரேட் பண்ணிடுச்சு. ஏன்னா நம்ம பேசிக்காக அந்த நான் அலைன்மெண்ட் பிரின்சிபல் என்னென்னா, மற்ற கண்ட்ரிஸோட உள்நாட்டு விவகாரங்களை தலையிட மாட்டோம், நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த அதர் கண்ட்ரின்னா நம்ம நான் அலைன் பிரின்சிபலை பஞ்சஷீலாகவே வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கிரிட்டிக் வர அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இந்திரா காந்தி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி ஸ்ரீலங்காவுக்கு கச்சத்தீவு அந்த சமயத்தில் நான் சம்மிட் வேறு வந்த ஒரு டைம் கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸில் இவங்க கொஞ்சம் இமேஜை சரி செய்ய ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் டப்புன்னு கச்சத்தீவை நம்ம என்ன சொல்லுது அந்த ஜோக் மாதிரி தான், டப்புன்னு கச்சத்தீவை தூக்கி இவங்க இமேஜை பில்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இல்லை இவங்க இமேஜை சரி செஞ்சுக்கிறதுக்காகவும் கச்சத்தீவை தூக்கி ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்டாங்க.
அதுக்கப்புறம் நிறைய இப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டை தான் லைக் சென்டர்லேயும் டிஎம்கே ஒரு நல்ல நம்பர் ஆஃப் இது வச்சுருந்தாங்க, சீட்ஸ் வச்சுருந்தாங்க. பட் டிஎம்கே வந்து பெருசாக அப்போசிஷன்லாம் காட்டலை. பட் அவங்க இப்போ சொல்கிறாங்க நாங்கள் கண்டனத்தை தெரிவித்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது சும்மா தெரில, ஏன்னா அந்த டைமில் நானும் இல்லை, லைவாக பார்க்கல. பட் நானும் சேகரித்த நியூஸ் தான், சரிங்களா. ஸோ பெருசாக அவங்க டிஎம்கேவும் எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்த மற்ற கவர்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதை ஆமோதிக்கிற விதமாகவே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டில் இருந்து ஒரு மேப் ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேயும் கச்சத்தீவை அப்படியே ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து டோட்டலாக கச்சத்தீவை வந்து இந்தியாவிலேருந்து அப்படியே மொத்தமாக இது பண்ணி விட்டாங்க. அதில் வந்து காங்கிரஸோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ரோல் இருக்குது, சரிங்களா. இப்போது இதுக்கு நம்ம சீமான் ரீசெண்டாக என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் ஒரு 50,000 படை தளபதிகளை கொண்டு போய் அங்கே இறக்கி பட்டாலியன் ஃபோர்ஸ் இறக்கி கச்சத்தீவை மீட்டுட்டு வருவேன் அப்படிங்கிறாரு. பட் அதெல்லாம் வந்து அவ்வளோ சாத்தியக்கூறான ஒரு விஷயம் கிடையாது. சும்மா வாய்களையே பேச முடியல சீமானால். பட் ஆனால் அப்படிலாம் பண்ண முடியாது. ஆனால் கச்சத்தீவை வந்து நம்ம எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரூ டிப்ளமசி தான். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர், நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஸ்ரீலங்கா போனப்போ கொஞ்சம் அதுக்கான முயற்சிகள், அதுக்கான சில டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஈவன் பிஜேபி கவர்மெண்ட் வந்து அப்போது வாஜ்பாய் பீரியட்லேயே வாஜ்பாயுமே அதை வந்து ஒரு டாஸ்க்காகவே எடுத்து கச்சத்தீவை எப்படியாவது இந்தியாவுக்கு நாங்கள் கொண்டு வருவோன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்துருந்தாரு. பட் எனக்கு தெரில பிஜேபி கவர்மெண்ட் வந்து அதை பண்ணுவாங்களா, பண்ண முடியுமா, சாதனையாக இருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் அது வந்து பிஜேபி கவர்மெண்ட் பண்ணுனா நல்லது. ஏன்னா கச்சத்தீவு நம்மளுடையது, நமக்கானது, நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, நமக்கு சொந்தமான கச்சத்தீவை வந்து தாரை வார்த்து கொடுத்துட்டாங்க ஸ்ரீலங்காவுக்கு. அண்ட் இன்னொரு நம்ம அரசியல் சாசன ரீதியாகவே பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனலி ஆல்சோ அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான முறையில் தான் அது நடந்திருக்கு. ஏன்னா இப்போது நம்ம எப்போவுமே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், ஒரு அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்து தான் இந்த மாதிரி டெரிட்டரியை வந்து இன்னொரு இதுக்கு சீட் பண்ண முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பெருபாரி, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பங்களாதேஷ்க்கு சில கான்க்ளேவ்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் நடந்திருக்கு. பட் ஆனால் இந்த கச்சத்தீவு மட்டும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இல்லாமையே பண்ணிட்டாங்க. பட் அது வந்து அரசியல் சாசன ரீதியாகவுமே தவறு, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். பட் இது வந்து காங்கிரஸுக்கு இன்றைக்கி வரைக்குமே இருக்கிற ஒரு பிளாக் மார்க்கு தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் மேலே. நான் இன்ஃபேக்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் காஷ்மீர் விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நெஹ்ரு வந்து யுனைடெட் நேஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனதுமே ஒரு பிளண்டர் மிஸ்டேக் தான். ஏன்னா என்னோட ப்ராப்பர்ட்டி காஷ்மீர்ன்றது என்னோடது, இதையே நான் டிஸ்பியூட்டட்னு சொல்லி இன்னொருத்தன் பஞ்சாயத்துக்கு வேர்ல்டு பாடிக்கு நான் எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நானே வந்து காஷ்மீரை வந்து ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியான்னு ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ காங்கிரஸ் வந்து ஃபாரின் பாலிசியை பொறுத்தவரை ஜென்ரலாக அவங்க எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இண்டிவிஜுவல் லீடரோட இமேஜை பில்ட் பண்ணுறதுல தான் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களே தவிர இந்தியாவோட இமேஜ் அப்படிங்கிறத பற்றி அவங்க பெருசாக யோசிக்கலை. நிறைய டைமென்ஷனில் பார்த்தா அதுதான் உண்மையாகவும் இருந்திருக்கு. ஃபைன், ஓகே. ஸோ இப்போ ஃபாரின் பாலிசினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஜிஎஸ் பேப்பர் 2க்கும் படிப்போம், ப்ளஸ் வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ் லைக் இந்தியா அண்ட் வேர்ல்டு ஆப்ஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர்லையும் படிப்போம். ஸோ ஃபாரின் பாலிசினா என்ன? Foreign policy is a set of policy directives. Of a nation in a contextualist manner, like within the scope of time and space, in order to serve its national interest. இதுதான் ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். பட் என்னென்னா எகெயின் லைக் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை பொறுத்து ஃபாரின் பாலிசியோட அந்த டைரக்ஷன்ஸ் எப்போவுமே மாறும். அதுவும் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஃபேக்டர் தான். பட் ஸ்டில் வந்து கச்சத்தீவை தாரவாய்த்து கொடுத்தது வந்து எந்த வகையிலையும் வந்து நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன்றக்காக சொல்ல, கச்சத்தீவை தாரைவார்த்து கொடுத்ததை எப்போவுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்
அது ஒரு அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு வராமல் எப்படி அவங்க அதை ஸ்ரீலங்காவுக்கு தரைவார்த்தை கொடுத்தாங்க. பார்க்கலாம், வெயிட் அண்ட் சி. இப்போ பிஜேபி கவர்மெண்ட் அதை பண்ணுறாங்களா பண்ணலையான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ ஜெய்சங்கர் ரீசெண்டாக ஃபாரின் மினிஸ்டர் வந்து அதுக்கான சில டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ யா, தட்ஸ் இட். ஸோ என்னென்னா, சரி, நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, ரொம்ப தியரிட்டிக்கலாக எதையுமே படிக்கக்கூடாது, படிக்கவும் முடியாது. எந்த இஷ்யூவாக இருந்தாலும் ரொம்ப கமர்ஷியலாக எடுத்துக்கணும். கமர்ஷியலாக அதை பேசி பழகி அப்படி ரொம்ப ஈஸியாக ஒரு கன்வர்சண்ட்டாக கற்றுக்கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் எக்ஸாம் ஹாலில் போய் ஆர்டிகுலேஷன் ஸ்கில் வரும். சரிங்களா? ஸோ பேசிக்கலாக இதெல்லாம் வந்து வேரியஸ் டைமென்ஷன்ஸ் அசோசியேட்டட் வித் கச்சத்தீவு டிஸ்பியூட். பட் ஸ்டில் கன்க்ளூடிங்லி என்னென்னா, கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்தது அரசியல் சாசன ரீதியாகவுமே தவறு தான், அது செல்லாது. அட்லீஸ்ட் இனிமே வர்ற கவர்மெண்ட், அது ஈவன் ஒருவேளை காங்கிரஸ் கவர்மெண்ட்டே அடுத்து இப்போ வந்தாலும் இல்லை பிஜேபி வர யாராக இருந்தாலும் சரி, கச்சத்தீவை இந்தியாவுக்கு மீட்டு தர வேண்டியது அவங்களுடைய ஒரு தலையாய பொறுப்பு, தலையாய கடமை. ரைட், ஃபைன். ஸோ என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி கமர்ஷியலாக படிங்க, ப்ராக்டிக்கலாக ரிலேட் பண்ணி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளோ ஆஃப் இது கிடைக்கும். சரிங்களா? அண்ட் நீங்கள் நாளைக்கு வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸராக வர்றீங்கன்னா இதெல்லாம் தான் உங்களோட ரோல். என்னென்னா, இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட்டை எப்போவுமே நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும். இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போவுமே நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும். இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்தியாவோட இமேஜ், நாட் அஸ் அ லீடர், நாட் அஸ் அ டிப்ளமேட், இந்தியா அஸ் அ கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியோட இமேஜை குளோபல் பாலிட்டிக்ஸ் அரேனாவில் க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? தேங்க்யூ.